ஏசாயா புத்தகத்துல 43வது அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஏய் மறந்துடாத, நான் தான்ப்பா கர்த்தர், நான் தான் தேவன், அதை மறந்துடாத. உன் சூழ்நிலை மத்தியில நம்பிக்கை இழந்திருந்தாலும் என்னுடைய வல்லமையை குறித்து நீ மறந்துடாத, என் மகத்துவத்தை குறித்து நீ மறந்துடாத. 12ஆம் வசனம் வாசிங்களேன். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். இந்த 3 வார்த்தைகளை நீங்கள் இந்த காலையில பிடித்து கொள்ள விரும்புறேன். ஆண்டவர் சொல்றாரு, நானே அறிவித்தேன். அப்படின்னா நானே சொல்லியிருக்கிறேன் உனக்கு. என்னங்க, நானே உனக்கு சொல்லியிருக்கிறேன். நானே உனக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிறேன். நானே அறிவித்திருக்கிறேன். அதுக்கு பிறகு என்ன பண்றாராமா? ரட்சிப்பு. அப்படின்னா நான் சொன்னேன், நான் செய்வேன். நான் சொன்னேன், நான் செய்வேன். அதற்கு பிறகு என்ன சொல்றாரு? விளங்க பண்ணினேன். அதை விளங்க பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. சொல்றாரு, நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், நான் செய்வேன். செய்து முடிச்சோன்னு எல்லாரும் பார்க்கிற மாதிரி என்னுடைய மகிமையை உன் மூலமாக விளங்க பண்ணுவோம்ப்பா. நீ சும்மா இரு, நீ அமைதியாரு, என் மேல நம்பிக்கையாரு. நான் சொல்லியிருந்தேன்னா உன்னை ரட்சிப்பேன், நான் சொல்லியிருந்தேன்னா உன்னை மீட்டுக்கொள்வேன். ஆங்கிலத்தில் I will rescue you என்று வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை நான் விடுவிப்பேன். சத்ருவின் எல்லா அந்தகார கிரியிலிருந்து நான் உன்னை விடுவித்து நான் எல்லாரும் பார்க்கும்படியாக என்னுடைய மகிமையை விளங்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தேவ மகிமை விளங்க பண்ணக்கூடிய நாட்கள் சமீபமாய் இருக்கின்றது என்று உங்களை பார்த்து சொல்றேன். இதுவரைக்கும் நீங்கள் கண்ணீரை நீங்கள் கண்டிருக்கலாம், இதுவரைக்கும் துக்கத்தை கண்டிருக்கலாம். ஆனால் காலங்கள் நிறைவேறும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும். நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், திடம் கொள்ளுங்கள். அவர் வாக்கு மாறாத தேவன், சொன்னதை நிச்சயம் செய்வார். காலம் நிறைவேறும் பொழுது தேவன் செய்ய நினைத்ததை யாரும் தடுக்க முடியாதையா. நான் தேவன், நான் இரட்சகர் என்று தேவன் பிரகடனம் செய்கிறார். நீங்கள் நானும் சேவிக்கின்ற தேவன் அற்புதத்தின் தேவன், இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கின்ற தேவன் ஐயா. உங்கள் வாழ்க்கையை எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீங்க நடக்கும் பொழுது நீங்கள் உங்களை பார்த்து சொல்றீங்க, என்னுடைய அற்புதத்தை ஏற்கனவே தேவன் நிர்ணயித்திருக்கிறார், என்னுடைய விடுதலை நேரத்தை ஏற்கனவே தேவன் குறித்து வைத்திருக்கிறார் ஐயா. அதற்காக நான் காத்திருக்கின்றேன், அதனை நோக்கி தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், ஆபிரகாமுக்கு எப்படி அது நீதியாக கருதப்பட்டதோ அவர் மேல் விசுவாசமாய் இருக்கின்றவர்களுக்கும் நீதியாக கருதப்படும்.